நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 11 செப்டம்பர் 2024 புதன்கிழமை மார்க்கெட் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது, மேலேயும் அப் சைடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டவுன் சைடில் என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் என்னென்ன, அதோட என்ட்ரி லெவல் ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து. இது பிகினர்ஸ்க்கான ஒரு வரப்பிரசாதம். ஸோ ட்ரேடிங்கை பற்றி தெரியாதவங்க கூட இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ லாஸ் ஆகிறதுக்கு 0.001% தான் இதில் சான்சஸ்ஸு. ஸோ 99.99% ப்ராஃபிட் தான். அபோவ் 100% அக்யூரசி இருக்குது. ஸோ நான் இதை கண்டினியூஸாக இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இப்படி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் தந்திருக்க இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஜிரோதா லிங்க்கை பயன்படுத்தி அதை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீயாக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். டார்கெட் என்ன அப்படின்றத போட்டிருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்னென்ன லெவல்ஸ்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த என்எஸ்சி வெப்சைட் சார்ட்டில் மார்க்கெட் ஸ்பாட் 51,272 க்ளோஸ் ஆகிருக்கான். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் அபவ் 200. ஸோ 300 கூட எடுத்துக்கலாம், இல்லைனா 200 ரவுண்டு வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த இண்டெக்ஸ் கான்ட்ராக்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் க்ளோசிங் டேட் எக்ஸ்பைரி டேட் ஸோ 11 செப்டம்பர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 51,200 கால் தந்திருக்காங்க, 51,300 கால், அது கீழே 51,000 போட்டு தந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் 51,100 தான் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஸோ அது ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கும் போது ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால 272 ஸ்பாட் இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கள், நீங்கள் 300 எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். 300ஓட ப்ரீமியம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 51,300. ஸோ இந்த கால்லேருந்து இந்த 51,300 கூட இதோட ஹை ஸோ 490க்கு பீட் பண்ணால் தான் இதை தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இது கூட இந்த ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவல்ஸ் கிடைக்கும். 51,300 இந்த லெவல்ஸை ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா கீழே டவுன் சைடில் சப்போர்ட் லெவல் எது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி 51,500 சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியும், 51,000 ஸ்ட்ரைக் கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியும் லெவல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே சரியான ப்ரீமியம் டிக்கெட் நடந்திருக்கு. நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிங்களோ அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம பிபி லெவலை பேஸ் பண்ணி டீப் இந்த மணியில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிருக்கும். நிறைய மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஒரு 4 இடத்துல நமக்கு ஸ்ட்ரைக்ஸ்லாம் எங்கெங்கே எடுக்கணுன்ற மாதிரி நமக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருந்தது. சரிங்களா? ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு 51,200 இல்லைனா அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்சைட் லெவல் 51,295, 51,347, 51,388, 51,444, 51,491, 51,500. சப்போஸ் அந்த லெவலில் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகாமல் கீழே விழுகிறான் அப்படின்னா அதோட சப்போர்ட் லெவல் 51,098, 51,054, 51,000, 50,914, 50,909, 50,847. இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா 51,500 அதுக்கு மேலே அப்படின்னா இது ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் தரக்கூடிய லெவல்ஸு. இது எளிமையாக நீங்கள் கூட எடுக்கலாம். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது முக்கியமான சைக்காலஜிக்கல் நம்பரில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் அப் சைடு கண்டிப்பாக எடுக்கலாம். அதை பிரேக் பண்ணி கீழே போகும்போது புட் சைடு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ 50,900 என்ட்ரி ப்ரைஸ் 198 தந்திருக்கேன். டார்கெட் ப்ரைஸ் 252, 350, 399, 477. Support level 183, 153, 199, 46, 34. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோவஸ்ட் வரைக்கும் இங்கே போக வேண்டாம். ஒரு S1, S2, S3, S2 வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா
உங்களுக்கு வந்து கேபிட்டல் லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் எடுக்காதீங்க. சப்போர்ட் வந்து மேலே வந்து பிஇபி லெவல். ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் என்ன தரமோ அந்த இடத்துல அக்யூரசி அதுக்கு மேலே வரும்போது 198னா நீங்கள் 205ல் கூட என்ட்ரி எடுங்க, தப்பு இல்லை. எடுத்துகிட்டு 198 ஸ்டாப் லாஸாக போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 51,000 என்ட்ரி ப்ரைஸு, 51,100, 51,200 நாளைக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்க போது. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 51,200, 51,100, 51,000, 51,300, 50,900. ஸோ இந்த 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையை பண்ண போகிறாங்க. இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து ஃபிபனாச்சி சார்ட்டுக்கு போய் பார்க்கலாம். இங்கே மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான், கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிருக்கான். இந்த முடிஞ்ச இடத்துலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் இன்னைக்கு லோ வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் லெவல் வந்து 0.5, 0.6 கோல்டன் ரேஷியோ லெவல் கிடைக்கும். இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஹரிசன்டல் லைன் போட்டுக்கோங்க. ஸோ எந்த இடம் மையத்தில் வச்சோமோ அது அந்த இடம் ரெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே லோவஸ்ட் பாயிண்ட்டை க்ரீனில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 1% லெவலில் மார்க் பண்ணுங்கள். 1.618 லெவலில் அப்சைடு போனோம் அப்படின்னா இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஃபிபனாச்சி லெவல். ஸோ நான் முன்னாடி தந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் சொல்லியிருப்பேன். கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன், ஃப்ளாட் ஓப்பன். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் இங்கே தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, இந்த லெவல் வேறு, இந்த லெவல் வேறு. சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைட் லெவல் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கை எடுத்து பாருங்கள். கீழே பாட்டம்லேருந்து அப்போ எங்கே வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இன்னைய லோ. இன்னைய லோலேருந்து ரீசெண்டாக வச்ச ஹை எதுன்னு பாருங்கள். அது வச்சிங்கன்னா அதே மாதிரி 0.5, 0.6 லெவல் முக்கியமான லெவலு. அது எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த லெவலையும் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஹரிசான்டல் லைன் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே இந்த க்ரீன் லெவலையும் பிளாக் கலரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல் வந்து ஈஸியாக காட்டும். ஸோ இந்த இடம் கீழே வந்தால் நம்ம புட்டு எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கீழே வந்து லெவல் இது பிரேக் பண்ணி வரும்போது இன்னைய லோ பிரேக் பண்ணி கீழே வரும்போது நாளைக்கு கீழே இந்த லெவல்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 50,708 மேலே. அதுக்கும் கீழே வந்தோம் அப்படின்னா 50,300. அதுக்கும் முன்னாடி இதோ இந்த லெவல் நேற்று லோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த லோ வந்து சப்போர்ட் எடுத்த இடம், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விக்கு ஃபார்ம் பண்ண இடமும் முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கும் முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவலில் வந்து முக்கியம். ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா திடீர்னு ஃபிபனாச்சி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். சப்போஸ் இன் பிட்வீனில் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் சப்போர்ட் எடுத்த இடம் இருந்துச்சுன்னா அங்கேயே சப்போர்ட் எடுத்து திரும்பிடுவோம். ஸோ நீங்கள் ஃபிபனாச்சி படி நீங்கள் கீழே லெவல் தந்தீங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படின்னா அது வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் ட்ரைல் பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்டாப் லாஸை. அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடு மூமெண்டம், ஒன்லி புட் சைடு மட்டும் நீங்கள் மார்க்கெட் போக போகுது, ஒன்லி கால் சைடு மட்டும் போக போகுது அப்படின்னா அந்த மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட் வேறு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இதோ பாருங்கள், இதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் முடிய போகிறது முன்னாடி ஒரு இடத்துல ஒரு விக் ஃபார்ம் பண்ணணும். அந்த இதையும் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கலரில். அதே மாதிரி நீங்கள் ஆல்மோஸ்ட் ஹை எது அதை மார்க் பண்ணுங்கள். இந்த ரீசெண்ட் ஸ்விங்கில் ஒரு அப் அண்ட் டவுன் வச்சிங்க அப்படின்னா இது ஒரு லெவல் கிடைக்கும். அப் சைடு ஒரு சின்ன லெவல் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட அந்த பெரிய லெவலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் பாருங்கள், நம்ம போட்ட அதுலேருந்து 3.618 லெவலுக்கும் அந்த கொஞ்சம் லெவல் தான் வந்து வித்தியாசம் வருது பாருங்கள். ஸோ இந்த லெவலையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேணால் நீங்கள் இன்னொரு கலரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர்லேயும் இருக்குது, இல்லை ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணி. ஸோ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஸ்விங்லேயும் நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நேற்று இன்றைக்கி நடந்த மார்க்கெட் ஓப்பன் டு லோ வச்சிங்க. இந்த லோ டு ஹை
இன்னைக்கு ஓப்பனுக்கு மேலே ஒரு ஹை தந்து அதை மார்க் பண்ணீங்க. எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது. ஸோ அந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து அப்சைட் லெவலில் எடுக்கலாம். ஸோ எடுத்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சியோட இந்த கோல்டன் லெவலில் மார்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த லெவலில் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக இனிஷியலாக பிரேக் பண்ணும்போது மேலே மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேலே வந்து சஸ்டெயின் ஆகும். ரெட் கலரில் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே ரெட் லைன் மேலே போகிறான் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டார்கெட் வந்து அப்சைடில் இந்த 51,480, 51,500 சைக்காலஜிக்கல் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல. அந்த லெவல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நாளைக்கான லெவல்ஸ் இதுதான், பார்த்துக்கோங்க. அப்சைடில் என்னென்ன லெவல்ன்றதை உங்களுக்காக லைவில் நான் அது வரைஞ்சும் காட்டுறேன். அதே மாதிரி இதில் டவுன் சைட் லெவல் என்ன வரும் அப்படின்றத ரீசன் ஸ்விங் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே வச்சு பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் சின்னதாக இதில் வச்சிங்க அப்படின்னா அந்த அக்யூரசி கிடைக்காது. இது வேறு வீக் ஃபார்மேஷனு. பட் ஹை அண்ட் லோ வந்து கரெக்டாக அது மேட்ச் ஆனதுனால எங்களுக்கு வந்து ஃபிபனாச்சி வந்து ஸ்கேலில் வைக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங் லோ அண்ட் ஹை கரெக்டாக மேட்ச் ஆகணும். இப்போ நீங்கள் இங்கே வச்சுட்டு இதை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானம் ஒரு சின்ன இது தான். ஏன்னா இந்த வீக் வந்து ஃபஸ்ட்டு வீக் இருக்குது, ஒன்று இதை விட ஹையில் போயிருக்கணும், அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கான். ஸோ இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மேட்சிங்காக இருக்காது. இந்த வீக்கு பக்கத்தில் இருக்க க்ரீனை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்யூரசி கிடைக்காது. ஸோ ஒரு ஹை ஒரு லோ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இங்கே ப்ராப்பரான ஒரு ஸ்விங்கில் வச்சு பார்த்தா தான் ஒரு லெவல்ஸ் வந்து அக்யூரேட் லெவல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சரியா நண்பர்களே? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. குட் லக் கைஸ், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி ப்ரீமியம் டிகேவும் இருக்கும். ஸோ ஃபேக் பிரேக் அவுட்லாம் நிறையா இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஏமாந்துடாதீங்க. ஸோ மினிமம் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு மறக்காமல் ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ கேப் அப் லெவல், கேப் டவுன், ஃப்ளாட் லெவல் ஓப்பனிங் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கால்குலேஷன் சார்ட், ஸோ ப்ளஸ் ஃபிபனாச்சி சார்ட், இது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃபிபனாச்சி சார்ட். சரிங்க நண்பர்களே, ஓகே. இல்லை கைஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட்டு கோல்டு எஃபெக்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபீவரைஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து குவைத்தில் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 10:15 ஆகுது, இந்தியன் டைமில் 12:46, சரிங்களா? நான் உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், தொடர்ந்து பாருங்கள், பிகினர்ஸ்க்காக, ஸோ லேர்னிங் பர்பஸ்க்காக. ஸோ நம்ம லெவல்ஸை பயன்படுத்தி ட்ரேட் எடுங்க. தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. இதை பயன்படுத்தி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன சேனலில் இருக்கக்கூடிய ஜீரோதா லிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டைமுக்கு ஷார்ட் டைமுக்குலாம் சார் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, நன்றி வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராமன். நன்றி வணக்கம்.